கருவுற்றிருந்தால் யாரோ ஒருவருக்குத்தான் தாயாய் இருந்திருப்பார். ஆனால் கருணையுற்று உலகிற்கே தாயானவர். இறைவனின் அன்பினை வாழ்வால் உணர்த்தியவர். கருணையால் இறையாட்சிக்கு சாட்சியம் புரிந்தவர். ஏழை எளியவருக்கு பணி செய்வதில் இறைவனைக் காண நமக்கு கற்பித்தவர். கைவிடப்பட்ட முதியோருடைய அன்னை. தொழுநோயாளிகளை தேற்றும் அருமருந்து. வீதியில் தூக்கி எறியப்பட்டவர்களின் விடிவெள்ளி. மரண வாயிலில் இருப்பவரின் ஆறுதல். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணமான ஓர் எழுதுகோல். உலக இளையோர் தினத்தின் பாதுகாவலர். இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித அன்னை தெரசா. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். யார் இந்த அன்னை தெரசா? இறையாட்சியை இம்மண்ணில் நிலைநாட்ட இறைமகனாகிய இயேசு தன்னையே விதையாக்கினார். அவர் விதைத்த விதை விருட்சமாக வளர்ந்து வருகிறது. பரந்த அன்பும் சமத்துவமும் சகோதரத்துவம் நிறைந்த இறையாட்சியை தம்முடைய அர்ப்பண வாழ்வு வழியாக நிகழ்வாக்கியவர்தான் புனித அன்னை தெரசா. ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோருக்கு முழு உள்ளத்தோடு கைமாறு கருதாத சேவை என்கின்ற தன்னுடைய 4வது சிறப்பு வார்த்தைப்பாட்டினை வாழ்வாக்கியவர். நம் அனைவர் மனதிலும் இறையாட்சியின் தாயாய் காட்சியளிப்பவர். யுகோஸ்லோவியாவில் ஸ்காப்ஜே நகரில் வாழ்ந்த நிக்கோலா மற்றும் திரானா தம்பதியினருக்கு கிபி 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26 அன்று பிறந்தவர் அன்னை தெரசா. அவருடைய இயற்பெயர் ஆக்னஸ் கொன்சாஹா பொஜாக்சியு. செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தின் தலைவரான நிக்கோலா அரசியல் ஈடுபாடு கொண்டவர். அதனாலேயே வஞ்சகருடைய சூழ்ச்சியினால் 1919இல் கொலை செய்யப்பட்டார். தந்தை இழந்து கடைக்குட்டியான ஆக்னஸ் தவித்த பொழுது அவருக்கு வயது 9. இறை அழைத்தல். ஆக்னஸ் வாழ்ந்த திரு இருதய பங்கு கோயிலுக்கு கிபி 1925ஆம் ஆண்டு இயேசு சபை குரு ஜாம்ரன் கோபிக் வந்தார். அவர் தோற்றுவித்த பெண்களுக்கான சமுதாய இயக்கமான மரியாவின் பிள்ளைகளின் குழு என்ற அமைப்பில் ஆக்னஸ் இணைந்தார். தம்முடைய சேவையின் மூலம் அனைவருடைய உள்ளத்திலும் இடம் பிடிக்க ஆரம்பித்தார். பங்கு தந்தை அளித்த மறைபோதக நாடுகளின் பணிகள் பற்றிய வார மாத இதழ்களை தவறாமல் வாசித்து தியானித்து வந்தார். இவ்விதழ்களில் யுகோஸ்லேவியா நாட்டு மறைபணியாளர்கள் இந்தியாவில், குறிப்பாக மேற்கு வங்கம், கொல்கத்தாவில் ஆற்றி வந்த பணி தெரசாவை மிகவும் கவர்ந்தது. அப்போது முதல் இந்தியாவின் மீதான அவருடைய இறையாட்சி பணிக்கான கனவு மலர ஆரம்பித்தது. அருள் சகோதரி வாழ்வை ஏற்க உறுதியாக இருக்கிறாயா என இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த தம்முடைய அண்ணன் லாசர் கேட்டதற்கு, நீ 2 மில்லியன் வீரர்களை நிர்வகிக்கும் மன்னனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாய், நான் உலகையே நிர்வகிக்கும் கடவுளுக்கு சேவை செய்யப் போகிறேன் என பதிலளித்தார். அன்பு தாய் மற்றும் அண்ணனுடைய சம்மதம் பெற்று 1928ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் ஜாக்ரப் தொடர்வண்டியில் ஏறி லொரெட்டா மடம் சென்றார். அங்கு தங்கி பயிற்சி பெற்று டிசம்பர் 1 தேதி கல்கத்தா நோக்கி கப்பலில் புறப்பட்டார். 1929 ஜனவரி 6ஆம் தேதி கல்கத்தா வந்தடைந்தார். சிறுமலர் தெரசாவின் ஓர் ஆன்மாவின் வரலாறு படித்து அவர் மீது கொண்ட பற்று காரணமாக தம்முடைய பெயரையும் தெரசா என மாற்றினார். 1931 மே 24 அன்று முதல் வார்த்தைப்பாடு கொடுத்தார். 1937 மே 14 நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்தார். அதன் பிறகு கல்கத்தாவில் உள்ள புனித மரியா பள்ளியில் ஆசிரியராக பணியை துவங்கினார். புதிய சபை துவங்குதல். அன்னை தெரசா அவருக்கு தரப்பட்ட அறையிலிருந்து பார்த்தால் கல்கத்தாவின் மோத்திஜில் என்ற பகுதி நன்றாக தெரியும். அங்கு நிலவிய வறுமையான சூழல், ஏழை தொழிலாளர்கள், வேலையில்லா திண்டாட்டம், பசியோடு காத்திருக்கும் குழந்தைகள், சாக்கடைக்கு அருகே சமையல் செய்து கொண்டிருக்கும் மக்கள், சுகாதாரமற்ற குடியிருப்புகள், தொற்று வியாதிகள் ஆகியவை அவருடைய மனதை மிகவும் பாதித்தது. அவருடைய மனமெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின்பால் இருந்தது. இயேசுவைப் போல முழு நேரமும் அவர்களுக்காக பணிபுரிய வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவுக்கு வந்தார். டார்ஜிலிங் நோக்கி அவர் பயணப்பட்ட பொழுது அவருக்குள் எதிரொலித்த மலைநாதரின் குரலில் அழைப்பிற்குள் இன்னொரு அழைப்பு இருந்தது. கடும் வெயிலுக்கு வறண்டு தாகம் எடுக்கும். அந்த தாகம் ஒரு குவளை தண்ணீரில் அடங்கிவிடும். ஆனால் ஏழைகளுக்கு உதவிட உள்ளத்திலிருந்து எழும் இறையன்பின் தாகம் இருக்கிறதே, அது எப்போது வரும் என சொல்ல முடியாது. இந்த ஆன்ம தாகம் வந்துவிட்டால் தீராது. அது ஏழைகளுக்கு உதவ இன்னும் பற்றிக்கொள்ளும் இன்பத்தாகம். அத்தகைய தாகம்தான் அன்னை தெரசா மனதில் எழுந்தது. இம்மக்களுக்காக தனியாக சபை ஒன்றை ஆரம்பித்து பணியாற்ற இறைவன் தன்னை அழைக்கிறார் என்பதை அருள் தந்தை வானெக்ஸம் மற்றும் அவர் வழியாக பேராயர் பெரியர் ஆகியோரிடம் தெரியப்படுத்தினார். மிகுந்த எதிர்ப்பு மற்றும் மறுப்புகளுக்கு மத்தியில் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். வத்திக்கானின் அனுமதியுடன் 1948 ஆகஸ்ட் 16 அன்று 5 ரூபாயோடும் 3 சேலைகளோடும் மோத்திஜில் சேரியில் பணியை ஆரம்பித்தார். இவருடைய மாணவிகள் ஆக்னஸ் மற்றும் ஹெட்ரூட் ஆரம்பத்தில் இவரோடு சேர்ந்து அருள் சகோதரியாகி பணியாற்ற துவங்கினார்கள். இந்த அன்பின் பணியாளர் சபையை 1950 அக்டோபர் 7 அன்று திருத்தந்தை அங்கீகரித்தார். சேவைகள். சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்காக வாழ்வை அர்ப்பணித்த அன்னை தெரசா இறப்போர் நல இல்லம் ஆரம்பித்தார். தன்னுடைய இயக்கத்திலேயே மிக அழகான பணி இந்த இறப்போர் நல இல்லம்தான் என்றார். காரணம், இறக்கும் மனிதர்களிடம் இறைவனை காண்கிறேன் என மொழிந்தார். தொழுநோயாளர் இல்லம், குழந்தைகள் காப்பகம் அமைத்தார். தியாகமில்லாத வாழ்க்கை சூனியம் என்பதுதான். மனதில் சில கவலைகளின் சுமைகளை தாங்க முடியாத பொழுது இந்த மழலைகளை பார்த்தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். இந்த பணிகளோடு கல்வி பணி என்னும் அறப்பணியை மேற்கொண்டார். 1963 மார்ச் 25 அன்று சகோதரர்கள் சபையை ஆரம்பித்தார்.
எத்தியோப்பியாவில் இல்லம் அமைத்தல். அன்னை தெரசா எத்தியோப்பியாவில் இல்லம் தொடங்க விரும்பினார். எந்த சமய சமூக அமைப்புகளுக்கும் அனுமதி அளிக்காத அந்த நாட்டு அரசர் ஏதோ போனால் போகட்டும் என அரண்மனை மேற்பார்வையாளரை அனுப்பினார். அவர் அன்னையிடம் சில கேள்விகள் கேட்டார். அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என அவர் கேட்டார். ஒன்றும் வேண்டாம், துன்புறும் ஏழைகள் மத்தியில் எங்கள் சகோதரிகள் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு வேண்டும் என்றார் அன்னை. அடுத்து, சகோதரிகள் என்ன வேலை செய்வார்கள் என்றார் அதிகாரி. ஏழைகளிலும் ஏழைகளுக்கு எங்கள் சகோதரிகள் முழு உள்ளத்தோடு இலவசமாக சேவை செய்வார்கள் என அன்னை கூறினார். மக்களுக்கு நீங்கள் மத பிரச்சாரம் செய்து மதம் மாற்றுவீர்களா என அதிகாரி மீண்டும் வினவினார். துன்புறும் ஏழைகளுக்கு நாங்கள் செய்யும் சேவை கடவுள் இவர்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் என அன்னை மொழிந்தார். அதிகாரி வழியாக இந்த பதிலை கேட்ட அரசர் அவருக்கு அனுமதி கொடுத்தார். உலகிற்கே அன்னையாக. ஒருமுறை தமக்கு அறிமுகமாயிருந்த ஒரு கோயில் அருள் பணியாளரிடம் உதவி கேட்டார் அன்னை. அந்த அருள் பணியாளர் அன்னையை அலட்சியப்படுத்தினார். இந்த சேவையை விட்டுவிட்டு மீண்டும் பழைய சபையில் சேருங்கள், இல்லையேல் பிச்சை எடுத்து தேவைகளை நிறைவேற்றுங்கள் என அறிவுறுத்தினார். பச்சை மரத்தில் தீ பற்றுவதில்லை, ஆனால் கொழுந்து விட்டு எரியும் தீயில் பச்சை மரத்தை போட்டால் தீ அணைவதில்லை, மாறாக பச்சை மரத்தையும் அது எரித்துவிடும். மரணத்தின் விளிம்பிலும் மறுதலிப்பின் விளிம்பிலும் வேதனைப்படும் ஆன்மாக்களை அழைத்து வந்து அன்பூட்டி ஆதரிக்க வேண்டும் என்ற அன்னையின் கொழுந்து விட்டு எரியும் ஆன்மதாகத்தில் இந்த வார்த்தைகள் வீணாய் அகழியில் விழுந்த அருகம்புல்லாயின. அருள் பணியாளரின் வாயிலிருந்து வந்த வசைமொழியிலிருந்து வருமானம் உருவாக்கும் வழியை கண்டறிந்தார் அன்னை. ஆம், பிச்சை எடுக்க முடிவு செய்தார். பிச்சை எடுத்தாவது தாம் தொடங்கிய பணியை செய்வது என முடிவு செய்தார். ஒரு நாள் அருள் சகோதரிகள் சிலரோடு கடைகடையாக சென்று நன்கொடை பெற்றுக் கொண்டிருந்தார். அன்னையின் சேவை மீது பொறாமை கொண்ட ஒரு கடைக்காரர், வரட்டும் இன்று ஒரு கை பார்த்து விடுகிறேன் என வைராக்கியத்தோடு கண்களில் தீமூட்டி வாயில் எச்சில் கூட்டி காத்திருந்தார். அமைதியான கருணை முகத்தோடு அந்த கடையின் படியேறி கல்லாப்பெட்டியில் அமர்ந்திருந்தவரிடம் கையேந்தினார் அன்னை. ஆத்திரமும் ஆவேசமும் அரங்கேற கூட்டி வைத்திருந்த எச்சிலை அன்னையினுடைய கைகளில் துப்பினார் அந்த கடைக்காரர். ஏளனப்படுத்தி விட்டேன் என மகிழ்ச்சியில் திளைத்தார். ஆனால் அன்னைக்கு துளி அளவும் கோபம் வரவில்லை. சிரித்த முகத்தோடு, இது எனக்கு, இனி என் பிள்ளைகளுக்கு என தம்முடைய இடது கையை நீட்டினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த பாறையில் நீர் சுரந்தது. அன்னையினுடைய கரங்களை பிடித்து மன்னிப்பு கேட்டார் கடைக்காரர். பெரும் பொருளுதவி செய்து அனுப்பினார். ஒரு முறை ஒரு பிரமுகரை பார்ப்பதற்கு அவசரமாக டிராம் வண்டியில் போய்கொண்டிருந்த பொழுது வழியில் நடைபாதையில் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒருவர் படுத்து கிடப்பதைக் கண்டார் அன்னை. அவருடைய கை கால்கள் குளிரில் நடுங்கியதைக் கண்டார். சென்ற வேலையை விரைந்து முடித்துக்கொண்டு வேகமாக திரும்பி வந்து மனிதரை பார்த்தார். அவர் மரணமடைந்து கிடந்தார். இந்த சம்பவம் அன்னையினுடைய மனதை பாதித்தது. இதனால்தான் இறப்பின் எல்லையில் இரக்கமூட்டுவதற்காக காலிக்கட் என்ற இல்லத்தை அமைத்தார். ஒரு சமயம் சிலர் சாப்பிட ஒருவருக்கு மீனை கொடுத்தால் அவருடைய பசி அடங்கும், இலவசமாக சாப்பாடு கிடைக்கிறது என்று அவர் வேலை செய்ய மாட்டார், அவரை அது சோம்பேறி ஆக்கிவிடும், மீனை கொடுக்காமல் தூண்டிலை கொடுங்கள் என இவருக்கு போதித்தார்கள். அதற்கு அன்னை, கையில் தூண்டிலை தூக்கவே வலு இல்லாதவர்களை தேடிச் சென்று நான் உணவளித்து தெம்பூட்டுகிறேன். அவர்கள் சுயமாக நடக்கும் வலு பெற்றவுடன் நீங்களே அவர்களுக்கு மீன்பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்றார். தொழுநோய் தொட்டவரை பற்றிக்கொள்ளும், தொட வேண்டாம் பக்கத்தில் சென்றாலே பரவும் என்ற தவறான கருத்து நிலவிய அந்த காலத்திலேயே அவர்களுக்காக காந்தி நிவாஸ் என்ற மருத்துவமனையை நிறுவினார். விண்ணக பிறப்பு. 1997 செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை அன்று குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து தம்முடைய பக்கம் சேர்த்து கொள்வது போல அன்னைக்கு நெஞ்சுவலியை கொடுத்து தன்னுடைய பக்கம் இழுத்துக்கொண்டார் நம் ஆண்டவர். 2003 அக்டோபர் 19 திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவரை அருளாளராகவும், 2016 செப்டம்பர் 4ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை தெரசாவை புனிதராகவும் உயர்த்தினார்கள். உறவென்று சொல்ல யாருமில்லாமல் கைவிடப்பட்டோர், அன்பு செலுத்த ஆளில்லாதோர், அனாதைகள், பராமரிக்க யாருமில்லாமல் பசியால் வாடுவோருக்காக தம் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த சாதாரண புனிதை அல்ல, மாபெரும் புனிதை அன்னை தெரசா. உலகின் 132 நாடுகளில் தாய் தந்தை இழந்த அனாதைகள், ஆதரவற்றோர், வறுமையிலும் முதுமையிலும் நிராகரிக்கப்பட்ட வயது முதியோர் ஆகியோருடைய தாயாக மாறியவர் அன்னை தெரசா. ஜெபம். இறையாட்சியும் மண்ணில் மலர ஒரே மகனையே இவ்வுலகிற்கு அனுப்பிய இறைவா, இயேசுவின் கரங்களில் நான் ஒரு எழுதுகோல் என்ற அன்னை தெரசா நாங்கள் எவ்வாறு இறையாட்சியின் விழுதுகளாக இருக்க வேண்டும் என்னும் வரலாற்றை எங்களுக்கு தன்னுடைய வாழ்வால் எழுதிவிட்டு சென்றிருக்கிறார். அவரைப் போல நாங்களும் எங்கள் கண்முன்னால் காணும் ஒடுக்கப்பட்ட துன்புறுகின்ற மக்களை அன்பு செய்ய தவறினால் கண்ணுக்கு புலப்படாத இறைவனை நேசிக்க முடியாது என்பதை உணர்ந்து செயல்பட வரம் தாரும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.